வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் நியூ பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குரோம்பேட் சானிட்டோரியம் தாம்பரம் வந்து அடுத்து பெருங்களத்தூர் ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு. அதில் பாரதி அவென்யூ அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜு ஒன்று இறங்கும். பிரிட்ஜு இறங்கினோடனே வாக்கபிள் தான். நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் கேட்குறீங்க இல்லையா, நியர்பை பஸ் ஸ்டாண்ட் கேட்குறீங்க இல்லையா, சரிங்களா? இது ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து 2வது பிளாட்டு. இந்த பனைமரம் நிற்கிறது தான் மெயின் ரோடு. பஸ் ரூட்டு, மினி பஸ் விட்றாங்க. அதே மாதிரி வாக்கபிளில் போயிடலாம். அந்த பிரிட்ஜு கீழே வந்துடும். அடுத்தப்பில் ஜிஎஸ்டி ரோடு, பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை. இதுக்கு அடுத்தது பெட்ரோல் பங்க் இருக்குது. தண்ணி இன்னி வராத இடங்கள். அழகழகான வீடுகள். நம்மளும் ஒரு அரண்மனை கட்டலாம். 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு 30க்கு 60. இந்த கார் நிற்கிது இல்லையா, ஆக்சுவலாக இது வந்து மெயின் ரோட்லேருந்து 16 அடி ரோடு உள்ளே வருது. ஒரு பிளாட்டு தான் 16 அடி ரோடு. நம்மளது அடுத்த ரோடு, அடுத்தது பிளாட்டு. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு 3/4 கிரவுண்டு, தெற்கு பார்த்த மாதிரி ஒரு 3/4 கிரவுண்டு. நண்பர்கள், சொந்த பந்தங்கள், வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கலாம். ஏத்தாப்பில் சரியா? நல்ல ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. இல்லை எனக்கு ஒரு பிளாட் போதுன்னாலும் ஓகே. 6,000 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. அப்ரூவ்டு ஃபீஸ் தான். களைப்பாக வேலை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பக்கமே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம். நல்ல பிராப்தம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சொத்து வாங்குகிற பிராப்தம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. யாருக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல, அதை விட சந்தோஷப்படுறோம். கால் பண்ணுங்கள், உங்களோட தேவையை சொல்லுங்கள், உங்களோட பட்ஜெட்டை சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு உங்கள் பேர்டன் எல்லாமே எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம். சரியா? நிர்பந்தமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் தொழிலை புனிதமாக நினைக்கிறோம். ஏன்னா தானம் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்க முடியும்னு பூர்ணமாக நம்பிக்கையோட இடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹோல் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் இடம் பிடிச்சா மட்டுமே நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறோம். நிர்பந்தமே வேண்டாம். ஒரு சொத்து வாங்குறது சந்தோஷமாக இருங்க. ஒரு பிக்னிக் போகிற மாதிரி வாங்க. ஒரு நாள் 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். பிக்னிக் போகிற மாதிரி வாங்க, கோயிலுக்கு போகிற மாதிரி வாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி வாங்க. கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். சரியா? சும்மா 2 காமிச்சிட்டு வாங்க சொல்லலை, போகாத விலையை சொல்லலை. டைரக்ட் பையர் செல்லர், சொத்து வாங்குகிற ஓனர், சொத்து விற்கிற ஓனர். ஓகேங்களா? 6,000 per ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்டு தான். உங்களுக்கு உங்களோட தேவையை சொல்லுங்கள். இதுதான் கிடையாது. உங்கள் பட்ஜெட் அது எதுவாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு நோக்கம் வந்து நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்கணும். அதனால் உங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள், உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்கள். காலி இடமா, வீடா, அப்பார்ட்மெண்ட்ஸா? நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் யாருக்குமே ஆதரவு கொடுக்கறதில்ல. ஏன்னா மண் நமக்கு சொந்தமாக இருக்கணும். போனோன்னு போகக்கூடாது. மண் நமக்கு சொந்தமாக இருக்கணும். வருங்காலம் உங்களை வாழ்த்தணும். சரியா? 25 வருஷம் கழித்து விற்க முடியல, திணறாங்க. 30 வருஷம் கழித்து விற்க முடியல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். வெல்கம்.